அன்பின் திருக்குலமே இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியா. அன்பின் திருக்குலமே இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியா. இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இடைவிடா சகாய அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற நாம் ஆண்டவருக்கு உகந்த சாட்சிகளாக, உயிர்ப்பின் சாட்சிகளாக மாற இந்த நாட்களில் மன்றாடுவோம். இறைவன் தாமே உயிர்த்த அனுபவத்திற்கு பிறகு 40 நாட்கள் சீடர்களோடு தங்கியிருந்தார் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம், அந்த அனுபவத்தை பார்க்கிறோம். அந்த இறை அனுபவத்துக்குள்ளே நாமும் கடந்து செல்ல இறைவன் கொடுக்கிற அடையாளங்களை உணர்ந்து அவர் காட்டுகிற வழியில் நடக்க இந்த இறைபலியில் இணைந்து மன்றாடி ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை தகுதியுடன் ஒப்புக்கொடுக்க பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவிழம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் இதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 முதல் 26 வரை. அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதிசேய கட்சியினரும் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவர் தூதர் சிறையில் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று
நீங்கள் போய் கோயிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்று. இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்தும் கோவிலுக்கு சென்ற கற்பித்தனர்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்து சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலையை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயில்களில் நின்று கொண்டு இருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவு திறந்திருப்பது, உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தையை கேட்ட கோயில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனங்குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் இதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவர்களுடன் கோயிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவளை அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். 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 ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம்பொரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு
உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 3 இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகத்திற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகத்திற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி நமக்கு அடையாளப்படுத்துகிற ஒரு மிகச்சிறப்பான காரியம், நம்பிக்கை கொள்ளாதோர் தீர்ப்பு பெற்றுவிட்டனர் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிற அந்த வார்த்தை. தீர்ப்பு பெறுவது என்பது கடவுளுடைய பார்வையிலே அது தண்டனை தீர்ப்பாகவே இருக்கிறது. நம்பிக்கை வாழ்க்கையில் இல்லாதவர்களுக்கு கடவுள் சொல்லுகிற ஒரு எச்சரிக்கை செய்தி, தீர்ப்பு பெறுவார்கள். மற்றவர்கள் கடவுளுடைய பார்வையில் நன்மை செய்து வாழ்ந்தவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? அவர்கள் தீர்ப்புக்கே உள்ளாக மாட்டார்கள். இயேசு ஆண்டவர், நான் உங்களை தீர்ப்பிட வரவில்லை என்று சொல்லியிருப்பதை நாம் வேதத்தினுடைய பக்கங்களில் வாசிக்கிறோம். இயேசுவினுடைய வருகை நம்மை தீர்ப்பிடுவதற்கான வருகை அல்ல, மாறாக நம்மை மீட்பதற்கான வருகை. அப்படியென்றால் அந்த தீர்ப்பு என்கிற அடையாள வார்த்தையே ஒரு தண்டனைக்கினுடைய அடையாள வார்த்தையாக இந்த நாளில் கருதப்படுகிறது. கடவுளுக்கு முன்பாக நாம் தீர்ப்பிடப்படுவது என்பது இந்த நம்பிக்கையினால் செயல்படாத போது கிடைக்கிற ஒரு வேதனை. ஆகவே தான் இவர்கள் நம்பிக்கையினால் செயல்படாதவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார்கள் என்று வேதம் வெளிப்படுத்துகிறது. நம்பிக்கையை இன்றைக்கு எல்லோரும் வைத்திருக்கிறார்கள். உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள் எல்லோருக்குமே நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கை அவரவருக்குரிய தளத்தில் வேறுபடுகிறது. அவரவருடைய அந்த மத நம்பிக்கையின் வழியாக, அந்த கடவுள்களின் அடையாளங்கள் வழியாக இந்த நம்பிக்கை வேறுபடுகிறது. அப்படித்தான் இந்த ஆலயத்தில் கூடி வந்திருக்கிற அல்லது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையை நாம் எந்த அடையாளத்தோடு இணைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இந்த நம்பிக்கையின்படி வாழ முடியாத அல்லது நம்பிக்கையை வடிவம் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருமே கண்டிப்பாக தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டிய நிலை வரப்போகிறது என்பதை இந்த நாளினுடைய வாசகம் எச்சரிக்கிறார். ஏன் கடவுள் மனிதனாய் பிறக்க வேண்டும்? மனிதனாய் பிறந்தவர் ஏன் பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் பாடுகளை ஏற்றவர் பரிதாபமான சாவை ஏற்க வேண்டும்? இப்படி ஒவ்வொன்றையும் நாம் கேள்விக்கு உட்படுத்தி பார்க்கிற பொழுது இறந்த கடவுள் உயிர்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். உயிர்த்தவர் வேலை முடிந்தது என்று போய்விடவில்லை. 40 நாள் பூமியிலே தங்கி இருந்தார். திருத்தூதர்களை பலப்படுத்தினார் அடையாளங்கள் வழியாக. அப்படி என்றால் இதெல்லாம் ஏன் நிகழ்ந்தது? இந்த நிகழ்வினுடைய ஆழமான புரிதல் என்ன என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ளவும்
அதை புரிந்து செயல்படவுமே அழைக்கப்படுகிறோம். அதை புரிந்து செயல்படுகிறவர்களுடைய நம்பிக்கை வடிவம் பெறுகிறது. புரிந்தும் புரியாதது போல வாழ்கிறவர்களுடைய நம்பிக்கை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது. என்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த நாளில் சிந்திப்பது ஞானம். அந்த ஞானத்தின்படி செயல்படுவது தான் மீட்பின் செயல். உணர்ந்து பயணிப்போம். ஆமென். இதோ உமது அடிமை, இறைவா ஏற்பாய் என்னை. இதோ உமது அடிமை. எரியா விளக்கு எனை நான் உனக்கு தந்தேன், ஏற்றிடுவார். எரியா விளக்கு எனை நான் உனக்கு தந்தேன், ஏற்றிடுவார். உன்னொளி துளங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் மக்களுக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப் பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முளையெல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி கன்னிமையின் மாட்சியை நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசுவை உலகிற்கழித்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். அவர்களோடு நாங்களும் இணைந்து எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். முத திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கிற முது திருவையை நினைவு கூர்ந்தருளும். திருத்தன் எங்களுடைய ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இந்த நாளில் இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதித்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவுகூரப்படுகிற ஒரு ஆத்மாவையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகஹொந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து நீதி தீர்ப்பிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் நம்பிக்கையாளர்களை தப்புவிக்க வல்லவர். இவர் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்ல வல்லவராயிருக்கிறவர். இறப்பின் மீதும் ஆட்சி செலுத்துகிற ஆண்டவர் இவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, எழுதல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக.
குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுவே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறான். நான் மண் மீது வாழ வழி செய்கிறான். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். சில அறிவிப்புகள். மே மாதம் 2வது புதன்கிழமை 6:15 மணி திருப்பலி. மாதா தொலைக்காட்சிக்கான திருப்பலி. விரும்புவோர் கருத்துக்களை ரூபாய் 500 கொடுத்து பதிவு செய்து கொள்ளவும். இந்த வாரம் வணக்க மாதமானது ஆரம்பிக்கப்படுகிறது. 1ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி நித்யானந்தபுரம் அன்பியம், 2 ஆனந்தபுரம் புதுத்தெரு, 3 சவேரியார் கோவில் தெரு, 4 பிஷப் நகர் அன்பியத்தினர் சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த புதன்கிழமைகளில் அன்னதானம் வழங்கப்படுவது நாம் அறிந்தது. அதற்குரிய நன்கொடையை கொடுத்து இந்த நல்ல ஒரு சிறப்பு காரியத்தை தாங்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உதவி செய்திருக்கிற கலியமங்கலம் கிராம மக்கள் ஜோஸ்பின் சார்லஸ், ஆண்டனி பயஸ், ஜேபி ஃபைனான்ஸ், தாமஸ் ஆல்வா எடிசன், ஜெரீம் பேக்கரி, ஞானம் சகாய ரூபி, ஆரோக்கியதாஸ், ஞான சிரோன்மணி, மரியதாஸ், ஆரோக்கியமேரி, அந்தோனிராஜ், மருகிருதம்மாள், ஆரோக்கியசாமி, அடைக்கலராஜ், நிர்மலா, ஹெலன், ஆரோக்கியமேரி, ஜூடு சகாய பிரியா, அடைக்கல ஃபிலோமின், செபாஸ்டின் அமுதராணி, இவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, பாஸ்காருள் அடையாளத்தினால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம்.
உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழிநடத்தி அருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள எங்களை வழிநடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழிநடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காக திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழிநடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும்.
உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். தாயே மாமரே, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரே, உலகமதிசயு மக்கள் போற்றி புகழரும் உமற்புத பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரே, இன்றும் சகாயம் தேடிடோ. தாயே மாமரே, நம் இடைவிடா சகாய தாய்க்கும் அவர் வழியாக அவருடைய திருமகனாம் இயேசுவுக்கும் நன்றி கூறுவோம். நன்றி உள்ளத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நம் இறைவனின் அருள் கொடைகளை தொடர்ந்து நிறைவாக பெற்று வாழ தகுதி பெறுகிறோம். எனவே நம் சகாய அன்னையோடு இறைவனுக்கு நாம் நன்றியறிதலை வெளிப்படுத்துவோம். பெற்ற குழந்தை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி ஜபக்கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில், வியாபாரம் ஆகியவற்றை ஆசீர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இடைவிடா சகாய அன்னையின் திருத்தலம் நாடி வந்துள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசுவின் மீது நம்பிக்கை பற்றுதல் கொண்டு, அவருடைய தாய் மரியாவின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு, நம் தேவைகளுக்காக இப்பொழுது இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி, பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி, நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டுமென்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமை மன்றாடுகின்றோம். மூவரு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாயிருக்கவும், பிள்ளைகள் உடல் நடத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர்கள் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டுமென்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசீர்வதித்து நல்ல பலனை தர வேண்டுமென்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமை மன்றாடுகின்றோம். பராமரித்து அருளும் எம் தந்தையே இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும்,
ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும் ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டுமென்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமை மன்றாடுகின்றோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். ஓ தூய கண்ணி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாகலால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால் மனபாரத்தால் பாவச்சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு குணமாக்கினார், புதுவாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க இப்போது நம் நடுவே எழுந்தருளியுள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானிய பெண், நூற்றுவ தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலமளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும் மனவேதனையாலும் பாவ சுமையாலும் வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமர்ந்து சோர்ந்திருந்த ஏழை எளியோரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலமளிப்பாராக. ஆமென். சக்கேயுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பு அளித்து உங்களுக்கு ஆன்மநலம் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகளை, பிரச்சனைகளை, வேதனைகளை ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசீர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னியே,
நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக தந்தீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகிறீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு அருள் புரிகிறீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கமுடன் ஜெபிக்கிறோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரமருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர், இதோ நானே முதலும் முடிவுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பொழுது இறந்தேன், ஆனாலும் நான் உயிர் வாழ்கிறேன் என்று தன்னுடைய நிலையை வெளிப்படுத்தினவர். இறந்தும் நாம் உயிர் வாழ ஆற்றல் அளிக்கிறவர். இந்த நல்ல தெய்வத்தை, உயிரோடு வாழும் தெய்வத்தை, நமக்காக எந்நாளும் காத்திருக்கிற தெய்வத்தை அதிகாலை வேளையில் அவர் திருமுன் கூடி வந்திருக்கிற நாம் இந்த அன்னையின் திருப்பெயராலே அவரை வாழ்த்தி போற்றுவோம். எழுந்து நின்று இந்த ஆராதனை பாடலில் அனைவரும் இணைந்து நாம் வாயார அந்த தெய்வத்தை பாடி புகழுகிற போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம்முடைய குறைகள் நீக்கப்படுகிறது, கவலைகள் மாற்றப்படுகிறது, கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கையோடு இந்த ஆராதனை பாடலில் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போம்.
அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. ஐயா இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவருக்குள்ளே நாம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை போற்றுகிறோம், மை புகழுகிறோம், மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ எங்களை நீர் ஒரு உயர்ந்த இடத்தில் படைத்து உருவாக்கி நாங்கள் ஒரு குடும்பமாய் உமது திருமண் கூடி நிற்க எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ கவலைகள் வந்தாலும் தேவரீர் நாங்கள் உமது திருமண் சான்று பகருகிற சாட்சிகளாக இத்தனை ஆண்டுகள் நம்பிக்கையை வாழ்வாக்கி பயணிக்க உதவி செய்தீரப்பா. இதோ இந்த நாளில் நம்பிக்கையை இதோ நீர் வழிப்படுத்தி கொண்டிருக்கிறீர், எங்களுடைய இதயத்திலே நீர் ஆழப்படுத்தி கொண்டிருக்கிறீர். நீர் கொடுக்கிற அந்த நம்பிக்கைக்காகவும் இதன்படியாக நாங்கள் செயல்பட போகிற எல்லா செயல்பாடுகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தெய்வமே, இரக்கம் நிறைந்த கரங்களில் இதோ உமது திருமண் வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவர்கள் வெறுமையை காணாதபடி இந்த இடத்திலிருந்து இன்று நிறைவை காண்பார்களாக. இதோ இந்த மாதம் முழுவதும் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தினீரப்பா. இதோ மாதத்தினுடைய இந்த கடைசி நாளிலே அவர்கள் உமது திருமண் வந்திருக்கிறார்கள் தகப்பனே. இதோ 10 பேர் குணமானார்கள், ஒருவன் மட்டுமே திரும்பி ஓடி வந்தான், வந்த வழியே திரும்பி வந்தான், உம்மை தேடி வந்தான். அதே போல இந்த பிள்ளைகளும் இதோ கடைசி வாரம் தானே, நான் எதற்கு போக வேண்டும், முதல் வாரத்தில் போனால் கடவுள் நிறைய நன்மை செய்வார் என்று
அவர்கள் வீடுகளிலே அமர்ந்திருக்கவில்லை அப்பா. கடைசி வாரமாக இருந்தாலும் முதல் வாரமாக இருந்தாலும் நான் ஆண்டவரை நோக்கி செல்வேன், ஆண்டவருடைய மகிமைக்காகவே நான் இருப்பேன் என்று உமது திருமண் வந்துமை மகிமைப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை நீர் இப்பொழுது தொடுவீராக. அவர்களுடைய கண்ணீர் கவலையை காண்பீராக. உன்னை நான் காண்கிறேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தை இன்று இந்த பிள்ளைகளுக்குரிய வார்த்தையாய் மாறட்டும் ஆண்டவரே. ஜெபிக்க முடியாத மனநிலையோடு நிற்கிற மகனை மகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கண்களை கூட மூட முடியாத ஒரு வேதனை ஆண்டவரே என்று கூப்பிட முடியாத மன பாரத்திலே கிடக்கிறார்கள் அப்பா. அவர்களுடைய பாரங்களை நீர் உடைத்து மாற்றுவீராக. ஆண்டு திருத்தூதர்களுடைய கடினமான இதயத்தை எல்லாம் நீர் காட்சிகள் வழியாக உடைய திருமுக தரிசனத்தின் வழியாக உடைத்து எறிந்தீரே. அதே போல இந்த பிள்ளைகளும் உடைய திருமுக தரிசனத்தை பெறுவார்களாக. இரக்கம் நிறைந்த கடவுளே, உயிர்த்த இயேசுவின் அனுபவம் எது என்பதை இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ள இதோ அவர்கள் வாழ்விலே அவர்களும் சாட்சியாய் மாறி அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் குடும்பத்தையும் உறவுகளையும் உம் பாதபடியில் அழைத்து வருகிற நல்ல சான்று பகிர்கிற சாட்சிகளாய் விளங்க உதவி செய்வீராக. எங்களை சுற்றி வாழ்கிறவர்களுடைய எதிர்ப்புகளை சந்திக்க இவர்களுக்கு பலன் தருவீராக. ஆண்டவரே, எந்த தோல்வி நிலையிலும் நாங்கள் மனமுடைந்து போய்விடாதபடி எழுந்து நிற்கிற பாக்கியத்தை அன்று சீடர்களுக்கு கொடுத்த விதமாக இன்று இந்த பிள்ளைகளுக்கு தருவீராக. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இல்லை என்கிற நிலை பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இல்லாதபடி ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுடைய மனபலத்தை அதிகப்படுத்தும். செய்ய வேண்டிய காரியங்களை சிறப்பாய் செய்ய ஆற்றல் அளித்தருளும். உடைய இரக்கத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஏற்கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் திடப்படுத்துகிற அந்த உடைய திடப்படுத்துதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுக்கிற ஆவியின் அபிஷேகத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுது இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அமைந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இங்கு வந்திருந்த யாவரையும் நீர் நிரப்பாமல் இல்லை அப்பா. ஆனாலும் கூட எங்களுக்குள் ஒரு சிலர் இருக்கலாம், இந்த யூதாசை போல அன்புறவு அற்றவர்களாக, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற முடியாதவர்களாக. ஆண்டவரே, நீர் விரும்பினால் அவர்களையும் தொட முடியும் தகப்பனே. அவர்களுடைய இதயத்தை நீர் தொடுவீராக. ஆண்டவரை, யூதாசை போல் அழிந்து போக அல்ல, நாங்கள் உம்முடைய அன்பிலே இணைந்து வெற்றி பெறவே அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நல்ல உள்ளத்தோடு தீமை செய்கிற அல்ல, அடுத்தவரை பழித்துரைக்கிற அல்ல, ஆண்டவருக்கு மகிமை கொடுக்காத பிள்ளைகளாக அல்ல, மாறாக உமக்கு உகந்த சாட்சிகளாக நாங்கள் மாறி பயணிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இங்கே இருக்கிற எல்லோரையும் நீர் தொடர்ந்து முன்னும் பின்னும் மேலும் கீழும் அரணாயிருந்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்தி தேவ கிருபைக்கு முன்பாக அன்னை மரியாளுடைய பரிந்துரைக்கு முன்பாக வைத்து மன்றாடி செபிக்கிறோம். ஜெபம் கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். குழந்தை படிடுவோம். மாண்புயரிவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும்
அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் திருமறை முரளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணரும் மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தானாக என்றுமே மாற்றிடுவார். இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, பவவினை தீர்ப்பாள், பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை சேர்ப்பாயே, நிதம் துணை சேர்ப்பாயே, நிதம் துணை சேர்ப்பாயே.